இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 1ஆம் நாள் 17/8/2025 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:04, லக்னம் சிம்ம லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி நவமி இரவு 8:47 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு தசமி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 6:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். கூலிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:48 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல உத்வேகத்துடனும் இருப்பீங்க. உறுதியாகவும் கவனமாகவும் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியை பொறுத்தளவிற்கு நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். கூடுதல் பணிகளும் இருக்கும். இன்று முறையான திட்டமிடுதல்களின் மூலம் வேலைகளை கவனமாகவும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய வேலைகளுக்கு பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சூழ்நிலைகளை பக்குவமாக கையாள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை கவனமாக செலவு செய்வதும் நல்லது தாங்க. வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாகவும் இருங்க. அவர்களுக்காக ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இன்று சில மகிழ்ச்சியான விஷயங்கள்ல மனமும் ஈடுபடவும் செய்யும். புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழில் துறையில வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நண்பர்களுடைய உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சில யோகமான பலன்களும் கூடி வரலாம். உயர்வு உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து கடன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திட்டங்களை நல்லபடியாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்துல எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக மட்டும் இருந்து விடவும் வேண்டாம். பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு வைக்கவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல அலட்சியமாக மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. இன்று குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதியில் நின்ற சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதிய வேலைகளை இப்பொழுது நீங்கள் முயற்சியும் செய்யலாம். ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. என்ற தந்தையின் வழியில எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். துணிச்சலுடன் முடிவுகளும் எடுப்பீங்க. எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அலுவலகத்துல இன்று வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். இன்று வீட்டிலும் சரி பணியிடத்திலும் சரி சில திட்டங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஒழுக்கமான நடவடிக்கைகளுடனும் இருப்பீங்க. சில விஷயங்களினால உடல் ஆரோக்கியத்துல அவ்வப்பொழுது சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். மனதையும் உடலையும் ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. சில செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது.
உடன் பிறந்தவர்கள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களும் மேம்படும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வேலை மாற்றம் தொடர்பான முயற்சிகளும் அதிகரிக்கும். எழுத்து சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். இப்பொழுது ஊக்கம் நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிறிது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. மனதில் ஏதாவது பய உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது தாங்க. விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பணியிடத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். சிறிது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியம். இன்று உங்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கவும் காண்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்று குடும்பத்தினருடைய முன்னேற்றத்துல மும்முரமாகவும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல இது பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செலவுகளை மட்டும் கண்காணித்துக் கொண்டும் இருங்க. ஏதாவது விரைய செலவுகளும் ஏற்பட்டும் விடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண்கள் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். தொழில்ல வெற்றிகரமாகவும் கொண்டு செல்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். முக்கியமான கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் தொழிலுக்கு தேவையான வாய்ப்புகளையும் தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இடையூறாக இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். செல்வாக்கும் அதிகரிக்கும். ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். மேன்மையும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான வசதிகளை பெருக்கவும் செய்வீங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாங்க. இதனால ஏதாவது எரிச்சல் உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இன்று உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். சிலர் உதவுவதை போல ஏதாவது இடைஞ்சல்களை செய்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் இடத்துல பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. மற்றபடி வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்து வந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். மனதுல அவ்வப்பொழுது சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்குங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சில சுவாரஸ்யமான தகவல்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய வேலைகளை முடிப்பதிலும் மற்றவர்களுடைய வேலைகளுக்கு உதவிகள் செய்வதிலும் மும்முரமாகவும் இருப்பீங்க. பணப்புழக்கம் என்று நன்றாக தங்க இருக்கும். கடின உழைப்பிற்கான லாபத்தையும் பெற்றுவிடலாம். சூழ்நிலைகள் சாதகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய எண்ணங்களையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கமிஷன் துறையில லாபத்தையும் பார்த்து விடலாம். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல முயற்சிக்கு ஏற்ப மேன்மையும் உண்டாகும். சகோதரர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. மறைமுக திறமையினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மனதளவுல புதிய நம்பிக்கையும் உண்டாகும். என்று அமைதியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். அலைச்சல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். பிற்பகலுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை எளிமையாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய நட்பு பட்டியல்ல கூடுதலான நண்பர்களும் சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். பணியில முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்களுடைய தொடர்பாடல் திறனின் காரணமாக உங்கள் துணையை மகிழ்விக்கவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்துல நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகளுடைய வகையில உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது என்று சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலையில மாற்றங்களும் ஏற்படலாம். சம்பள உயர்வு தொடர்பான நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில லாபத்தையும் பெற்றுவிடலாம். சேமிப்புகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. கடன் சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். பிள்ளைகளுடைய படிப்பு விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. பணவரவும் இருக்கும். பொருளாதாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல அதிக நேரத்தை செலவும் செய்வீங்க. அலைச்சல்களின் காரணமாக சற்று உடல் சோர்வும் ஏற்படலாம். பண பரிவர்த்தனைகள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. மனதை அலைப்பாய விடவும் வேண்டாங்க. கட்டுப்பாடுடன் இருப்பதும் நல்லது. மனைவியின் வழியில இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய ஒத்துழைப்புகள் சாதகமாகவும் இருக்கும். புதிய நட்பால் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று மனதுல சின்ன சின்ன சலனங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. என்று தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. என்று சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். போட்டியாளர்கள் சாதகமாகவும் இருப்பாங்க. அவர்களே தாமாகவே விலகி சென்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலைச்சல்களும் இருக்கத்தங்க செய்யும். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கவும் வேண்டாங்க. என்று பணியிடத்துல செலவுகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். மாலையில பணம் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எந்த ஒரு செயலிலுமே சுறுசுறுப்புடன் செயல்படுவதும் நல்லது. பணிகள்ல சில சாதகமான சூழலும் உண்டாகும். மனதுல புதுவிதமான ஆசைகளும் உண்டாகும். வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கூட்டாளிகளிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். சில உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சுறுசுறுப்பான நாள் என்றும் கூறலாங்க. வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திறமைகளை நிரூபித்து காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய அணுகுமுறையில நல்ல நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. இது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவிகரமாகவும் இருக்கும். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நன்மைகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய இலக்குகளையும் குறித்த நேரத்துல நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சிறப்பான நேரத்தை செலவும் செய்வீங்க. இருவரும் என்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய வகையில கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஓரளவிற்கு நீங்க சமன் செய்து விடுவீங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க.
இன்று சில விஷயங்களை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்வதும் நல்லதுதாங்க. பூமி லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விடாமுயற்சியினால தொழில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். பொருளாதார உறவும் மேம்படும். கையில் பணம் புரளுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசு வேலைகளை எதிர்பார்த்த வேலைகளும் மாறுதல்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். தன லாபத்தையும் பெற்றுவிடலாங்க. கடினமான உழைப்பு மன உறுதியின் காரணமாக இன்று உங்களுடைய வேலைகளை சுயமாக செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தேவையான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் இருக்கும். உறவினர்களும் உங்களுடைய மனதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன சலசலப்புகளும் இருக்கும். இணையதள விளையாட்டுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சில வழக்கறிஞர்களுக்கு இன்று முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலர் உங்களை ஏதாவது ஒரு வகையில சீண்டி பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதற்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். வேலை விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். இன்று சில முக்கியமான வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளும் அனுகூலமாக தங்க முடியும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். இளைய சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்தில் அதிகாரிகள் இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கும். சில சங்கடமான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. சிறிது நேரம் மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மதியத்துக்கு பிறகு நிலைமை சீராகவும் இருக்கும். திட்டங்கள்ல ஓரளவிற்கு வெற்றியையும் பெற்றுவிடலாம். எதிர்காலத்தை பற்றிய சில விஷயங்களும் உங்களுக்கு நம்பிக்கையையும் பெற்றுத்தரும். பணவரவு சீராகவும் இருக்கும். மாலையில குடும்ப சூழ்நிலைகள் நன்றாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். தொழில் சார்ந்த எதிர்பார்த்த கடன் வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மூத்த உடன்பிறப்புகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வெளிவட்டாரங்கள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வழியில சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. நிறைவாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வெற்றிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுக்குள் இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். பரபரப்பாகவும் செயல்படுவீங்க. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சில தவறுகளும் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில அதிகப்படியான வேகத்தை காட்டவும் வேண்டாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன தகராறுகளும் ஏற்பட்டு விடலாங்க. விரோதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. அவர்களிடத்துல நீங்க நிதானமாக பேசுவதும் நல்லது. உங்களுடைய கருத்துக்களை புரிய வைப்பதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். நிதிநிலையை சமாளிக்கவும் செய்வீங்க. சில கண்டிப்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லதுதாங்க. வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை தைரியத்துடன் சமாளிக்கவும் செய்வீங்க. திட்டமிட்டு இருந்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் துறையில நல்ல வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். பங்குச்சந்தை வியாபாரத்துல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. இதுல ஓரளவிற்கு லாபத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை பார்க்கும் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊதிய உயர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். என்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பயணங்கள் இப்பொழுது கைகூடியும் வரலாம். எதையும் என்று சீராக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கண்ணும் கருத்துமாகவும் பார்த்துக் கொள்ளவும் செய்வீங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்ற பெண்கள் இடத்துல பேசும் பொழுது அதிக உரிமை எடுத்து பேசிவிடவும் வேண்டாங்க.
நிதானத்துடனே இருந்து விடுவதே நல்லது. நட்பு வட்டாரமும் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி அறிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று தொடங்கும் காரியங்கள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு திடீர் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கியமான முடிவு ஒன்றை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய வழியில சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் இடத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று மதியம் வரை சற்று அமைதி காப்பதை நல்லது. தொழில் காரணங்களினால மன அமைதி இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு பிரச்சனைகள்ல இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ஒரு காரணத்துல அதிருப்தியாகவும் இருப்பாங்க. அவர்களை நயமாக பேசி புரிய வைப்பதும் நல்லது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. தடைப்பட்டு இருந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். மாணவர்கள் பாடங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல லாபகரமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல முதலீடுகளும் மேம்படும். அரசு தொடர்பான பணிகள்ல இழுபறியான சூழ்நிலைகளும் மாறும். பிள்ளைகளினால அலைச்சல்களும் இருக்கலாம். சின்ன சின்ன விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனவரவும் இருக்கும். சகோதரர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயங்களும் ஏற்படலாம். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏதாவது எதிர்மறை எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுடைய நம்பிக்கையை குறைத்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று வேலை விஷயங்கள்ல இருந்து வந்த மந்தமான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய செயல்திறனின் மூலமாக இன்று சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையின் நடவடிக்கைகள்ல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அவர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சியை குறைப்பதாகவும் இருக்கும். இன்று குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நன்றாகவும் இருக்கும். மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். உங்களுடைய செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்ல. நிதிநிலையில ஏற்றத்தாழ்வுகளும் இருக்க தங்க செய்யும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். இது உங்களுக்கு ஏதாவது மன அழுத்தங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சொந்த ஊர்ல உங்களுக்கான செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தை இதன் மூலமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலிடத்துல இருந்து பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். அலுவலகத்துல முக்கியமான வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பொருள் வரவும் இருக்கும். செலவுகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்குங்க. மனைவியின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேன்மையும் உண்டாகும். இன்று மற்றவர்களையும் கவர்ந்துவிடக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சுக்களும் இருக்கும். சட்டென கோபப்பட மட்டும் வேண்டாம். பண உத்தரவாதங்களை யாருக்கும் கொடுக்கவும் வேண்டாம். காலையிலேயே குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில நல்ல விஷயங்களையும் செய்வீங்க. பயணங்களினால சாதகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இழுபறியாக இருந்து வந்த பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய இனிய சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வரவும் செய்வீங்க. தாய்மொழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து எடுத்தாலே போதுங்க. குடும்பத்துல மற்றவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லதுதாங்க. என்று கணவன் மனைவிக்கு இடையே அனுசரணையான போக்குடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது.
வியாபாரம் நன்றாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவியாகவும் இருப்பாங்க. சில கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காலையிலேயே நீங்கள் செய்யக்கூடிய சில வேலைகள் மதியத்திற்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். மதியத்திற்கு பிறகு சூழ்நிலைகள் உங்களுக்கு சுமூகமாகவும் இருக்கும். லாபத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்துல நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. மனதளவுல புத்துணர்ச்சியாகவும் இருப்பீங்க. சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாக தங்க இருக்கும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள்ல எதிர்பார்த்து இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. புதிய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவீங்க. தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளும் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கையும் மேம்படும். எதிர்பார்த்த சுப செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருந்தாலே போதுங்க. இன்று உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. நிறைவாக உங்களுடைய வேலைகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. பணியில நல்ல அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று அமைதியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நிதிநிலை சுமூகமாகவும் இருக்கும். இன்று பணவரவும் இருக்குங்க. அதே சமயத்துல அதனை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. விரயங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். எந்த ஒரு வேலையையும் துணிச்சலுடன் செய்து முடிக்க முடியும் என்ற மன தைரியத்துடன் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சில சிரமங்கள் இருந்தாலுமே அதனை சமாளிக்கவும் செய்வீங்க. மனதளவுல நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீங்க. நீண்ட தூர பயணங்கள் தொழிலுக்கு மேன்மையை தருவதாகவும் இருக்கும். தொழில ஓரளவிற்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல வருமான உயர்வுகளும் இருக்குங்க. பொருள் வரவும் இருக்குங்க. வேலையிடங்கள்ல நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு செல்வாக்கும் இருக்கும். என்று மேன்மையான பலன்களும் இருக்குங்க. சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று பேச்சுக்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையில உங்களுடைய பேச்சுக்கள்ல உற்சாகமும் இருக்கும். வியாபாரத்துல ஏதாவது புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு சிரமத்தை குறைப்பதாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணங்களையும் கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடியும் வருவாங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று மனதுல ஏதாவது ஒரு பய உணர்வுகளும் முன்பு இருந்த குழப்பங்களும் இப்பொழுதும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். தாய் வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பக்குவமாக பேசி சமாளிக்கவும் செய்வீங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினாலும் பங்குதாரர்களினாலும் செலவுகளும் ஏற்படலாம். சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. என்ற லாபமும் இருக்கும். மற்றவர்களிடத்துல யதார்த்தமாக பேசுகின்றோம் என்று எண்ணி கேலி கிண்டல் போன்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில முடியாத விஷயங்களை பற்றி நினைத்து வருத்தப்படவும் வேண்டாம். என்று பணத்தை யாரையும் நம்பியும் ஒப்படைக்கவும் வேண்டாம். உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மதியத்திற்கு பிறகு எதிர்கால திட்டங்களை பற்றி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். கலைப்பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். வழக்குகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும்.
புதுவிதமான பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தன்னம்பிக்கையை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 6:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்குங்க. பெண்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வேலை பார்க்கின்ற இடத்துல ஏதாவது இட மாறுதல்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணை இடத்துல சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுக்காக உதவிகளும் செய்வீங்க. இது குடும்பத்தினருக்கு இடையே நன்மதிப்பையும் தருவதாகவும் இருக்கும். நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். பணத்தை செலவும் செய்வீங்க. பண பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். பதட்டங்களும் குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நினைத்த காரியங்களை நினைத்தபடி முடிக்கவும் செய்வீங்க. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தன்னிச்சையாக செயல்பட்டு முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. சிறந்த முறையில வியாபாரத்தை நடத்தவும் செய்வீங்க. தொழில் துறையில எதிர்பாராத முன்னேற்றத்தையும் பெற்றுவிடலாம். வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில லாபமும் இருக்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல நல்ல செய்திகளும் வந்து சேரும். அலுவலகத்துல அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். தடைப்பட்டு கொண்டு இருந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதிடத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்தை அதிகரிப்பதற்காக சில புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. வீட்டு பிரச்சனைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. அவசியமற்ற செயல்பாடுகளில் இறங்கவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். செலவுகளை கட்டுப்பாடுடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. எதையும் முன்னின்று செய்யக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. பிரச்சனைகளும் தீரும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் இருக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. சில புதிய பாதைகள் தென்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவுடன் சில செலவுகளும் ஏற்படலாம். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகள் இப்பொழுது ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. லாபமும் எதிர்பார்த்ததை விட நன்றாகவும் இருக்கும். பண ஆதாயத்தையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளை சரியான இடத்துல பயன்படுத்துவதும் நல்லது. யாருக்கும் தேவையற்ற ஆலோசனைகளை கூறவும் வேண்டாம். இன்று சிலருடன் இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். முக்கியமான வேலைகளை மதியத்திற்குள்ள முடித்து விடுவதும் நல்லதுதாங்க. இன்று சில செலவுகளை சமாளிப்பதை சற்று கடினமாகவும் உணர்வீங்க. வேலைகள்ல சிறியதாக நினைத்து இருந்த வேலைகள் சில சிரமங்களை ஏற்படுத்தி தங்க முடியும். பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முகத்துல இருந்து வந்த கவலைகளும் நீங்கும். உத்தியோகத்துல நட்பு வட்டாரமும் விரிவடையும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பகைமை நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் நீங்கும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வராது என்று நினைத்த கடன் தொகையும் கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிறைவான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆற்றலுடனும் உத்வேகத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் சுமூகமாகவும் இருக்கும். அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. பணிகளில் இருந்து வந்த கடினமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. திறமையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. அகந்தை போக்கின் காரணமாக சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல கண்டிப்பாக முன்கோபத்தினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு நிதி வளர்ச்சி சராசரியாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணத்தை தக்க வைத்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று சில சிறப்பான வாய்ப்புகளும் தேடி வரலாங்க. எதிர்பார்த்து இருந்த தொழில வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல முன்னேற்றமும் இருக்கும். வேலையில இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். நல்ல முடிவுகளும் எடுப்பீங்க. வெளியூர் பயணங்கள் நன்மையையும் பெற்றுத்தரும். பொருள் வரவும் இருக்கும். நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று உங்களுடைய பேச்சுக்கள் மற்றவர்களை கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையின் காரணமாக சின்ன சின்ன மறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். யாரிடத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். வாகனங்களை நிறுத்தும் பொழுது நன்றாக பூட்டிவிட்டோமா என்பதை 1-2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று சில விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். சிலருடைய தவறான செயல்களை எண்ணி வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல நேர்மறையாகவும் செயல்படுவீங்க. உங்களுடைய நேர்மையான நடவடிக்கைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தந்தையின் வழியில அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வுகளும் இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். கூடுதலான லாபத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மதியம் வரை சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் கவனமாகவும் இருங்க. பிற்பகலுக்கு மேல நிலைமை சுமூகமாகவும் இருக்கும். மன சோர்வும் நீங்கும். எதிர்மறை எண்ணங்களும் நீங்கும். வேலையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உடன் வேலை செய்பவர்கள் இடத்துல நிதானமாக பேசவும் செய்வீங்க. நட்பான உறவு முறையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பிரபலமானவர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாகன பயணங்களினால மாற்றங்களும் ஏற்படலாம். கூட்டாளிகளுடைய குணமறிந்து செயல்படுவதும் நல்லது. வருமான விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான சிந்தனைகளுடன் இருப்பதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பரிசு பொருட்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்புகளும் நடைபெறும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிக்கவும் காண்பீங்க. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலையில சுமூகமான போக்கும் காணப்படும். இன்று நீங்கள் ஆரம்பித்த வேலைகளை நல்லபடியாகவும் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. வீட்டுல மகிழ்ச்சியான கலந்துரையாடல்களும் நடைபெறும். உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணப்பற்றாக்குறைகளும் குறையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சுமூகமான போக்குடனும் இருப்பீங்க. சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத இடத்துல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். சில சமயங்கள்ல யாரிடத்திலாவது வெறுப்பாக பேசிவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் இருக்கும். என்று தற்காலிக வேலைகளை நிரந்தர வேலையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு மன இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யோகமான பலன்களும் வந்து சேரும்.
வெளிநாட்டுல இருந்து தொழிலுக்கு தேவையான சில நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். அவசரப்பட்டும் யாருக்கும் உறுதி தரவும் வேண்டாங்க. வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. ஞாபக மறதியினால இதனை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது அலைபேசியில் பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய கவனத்தை சிதறவிடவும் வேண்டாம். வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மேலதிகாரிகள் கொடுத்த பொறுப்புகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. என்று எதிலும் அவசரமில்லாமல் செயல்பட்டாலே போதும். உறவினர்களிடத்துல வீண் விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சக பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். எல்லா வேலைகளையுமே திறமையாக முடிக்கவும் செய்வீங்க. அதே சமயத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கோட்டை விட்டு விடவும் வேண்டாம். பண பிரச்சனைகளும் குறையும். வேலைகளை சரியான நேரத்துல முடிக்கவும் செய்வீங்க. பெரியவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே அனுசரித்தும் செல்வீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பழக்க வழக்கங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகளும் அதிகரிக்கும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சுய முயற்சியின் மூலமாக உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பணியில பதவி உயர்வுகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடின உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவுல இன்று காதலர்களுக்கு இடையே நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். என்று உறவுல மகிழ்ச்சியுடன் பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறப்பாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில முன்னேற்றமான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் கூடி வரலாம். தொழில சிறப்பான முன்னேற்றமும் இருக்கும். பூர்வீக சொத்துக்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாகவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சில இட மாறுதல்களை நீங்களே விரும்பி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். உங்களுடைய கையிருப்பும் உயரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலுக்கு தேவையான சில புதுமையான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். வீட்டு பிரச்சனைகளை நீங்க கவனமாக பேசி முடிப்பதும் நல்லது. இந்த விஷயத்துல பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வாகப் பிரிவினை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்தும் விடுவீங்க. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். என்று சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாமே கடந்து வந்தும் இருப்பீங்க. தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. புதிய முயற்சிகளை ஈடுபடவும் செய்யலாம். தாய்வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். சிலருக்கு வீண் அலைச்சல்களினால உடல் அசதியும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிப்பதனால சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் என்று விறுவிறுப்பாகவும் நடைபெறும். என்று நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். இதனால நீங்க மனக்கவலைகளை பெறவும் வேண்டாம். ஏதோ ஒரு காரணத்தினால நிதானமாக செயல்படுவதும் நல்லது. பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். ஆர்வமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க.
மேலதிகாரிகள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. சிக்கனமான செயல்பாடுகளினால நெருக்கடிகளும் குறையும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். கடன் வாங்கி முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இணைய பணிகள்ல நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். சிந்தனைகள்ல புதுமைகளும் உண்டாகும். வரவு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். அனைத்து விஷயங்களிலுமே சற்று பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனத்தின் மூலமாக சில நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல சிறப்பான முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்பாக பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. கணிசமான தொகையை சேமிக்கவும் செய்வீங்க. பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நம்பிக்கையான மனநிலையுடனும் இருப்பீங்க. என்று சுறுசுறுப்புடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த வேலைகளும் நல்லபடியாகவும் நடைபெறும். முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்ப செலவுகள் சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். தொழிலும் சிறப்பாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். வராத கடன்களும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு மன நிம்மதியையும் ஏற்படுத்தும். பொருள் வரவும் இருக்கும். குடும்ப செலவுகள் சற்று உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய அன்பு தொல்லைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்ப்புகளை எல்லாமே சாமர்த்தியமாக முறியடிக்கவும் செய்வீங்க. வெளிநாட்டுல இருந்து முக்கியமான செய்திகளும் வந்து சேரும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. யாருடைய ஆசை வார்த்தைகளையும் நம்பி ஏமாந்து விடவும் வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். கடமை உணர்வுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல நன்றாக பேசி புதிய வாடிக்கையாளர்களையும் கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த சிக்கல்கள்ல இருந்து நல்ல ஒரு பாடத்தையும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில தேவையற்ற செலவுகளும் இருக்கத்தங்க செய்யும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல உற்சாகமும் இருக்கும். திடீர் பயணங்களும் மேற்கொள்ளவும் செய்வீங்க. ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று நல்லபடியாக தங்க இருக்கும். மதியத்திற்கு பிறகு சில திட்டமிட்ட வேலைகளை முடிப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அன்றாட வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. ஏதாவது ஒரு குழப்பத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. கடின உழைப்பிற்கான நல்ல பலன்களையும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். தனவரவுகளினால செல்வ வளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் நிமித்தமான பயணங்களும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. திட்டமிட்ட காரியங்களை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். இப்பொழுது உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகவும் அமையும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். வாழை துணையினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.